பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். கேரளா லட்சத்தீவுகளில் கடந்த 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை துவங்கியது. தொடர்ந்து அரபிக்கடலில் அடர்ந்த மழை மேகங்கள் உருவானதால் அவை கேரளம், கர்நாடகா, கோவா நோக்கி நகர்ந்து கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் கேரளாவின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக மலைப்பாங்கான இடங்களில், கடலோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வயநாடு பகுதியில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சுற்றுலா மையங்களை தற்காலிகமாக மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் கர்நாடகாவின் பெல்லாரியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மரங்கள் முறிந்து விழுந்ததால் சில இடங்களில் சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. வடகர்நாடகம், கடலோர மாவட்டங்கள், பெலகாவி உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கையை அடுத்து NDRF வீரர்கள் மங்களூருவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள கோல்டன் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. ராஜஸ்தான் மாநிலம் பிகானரில் பெய்த திடீர் கனமழையால் வெப்பம் தணிந்ததாக மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் உட்பட பல இடங்களில் நேற்று திடீரென சூறைக்காற்று வீசியது. பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்தது. கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, கேரளா மாநிலங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் மேற்கு வங்கம், பீகார், சிக்கிம், ஒடிசா, மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது.